டெய்லி 2 டைம்ஸ் வந்து கழிவுகளை வெளியேற்றணும். நம்ம வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி ஊற்றிக்கணும். அண்ணா இது வந்து மொந்தன் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு பேயன் வாழைப்பழம் நினைக்கிறேன். ஒரு பழத்தை இது வந்து எந்த ரகம் இல்லைங்க, கிளிமுக்கு மாங்காய், பெங்களூர் காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். எலி மேலே வந்து மருந்து இது பண்ணுற மாதிரி. எலியில கண்ணு. ஆமாம், லீவில் வச்ச முடியோடு ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கிறேன். ஆமாம் கண்ணு, கசக்கலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. நான் கற்பாய்ச்சுங்க. இந்த நறுவழி மரம் இதுதாங்க, காயோடு இருக்குது பாருங்க. பழம் பழுத்துருச்சு. என்னமோ இந்த உடம்பு வச்சுட்டு வெட்டி எனக்கு பறிச்சு தரணும்னு நினைக்கிறாரு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். எங்கள் வீட்டில் இந்த பெட்ரியா பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் செடி கொடுத்துவீங்க எல்லார் வீட்லேயும் பூக்க ஆரம்பிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா 1 இயர் கழிச்சு தான் பூக்க ஆரம்பிக்கும். உடனே இப்போ வாங்கினீங்க எல்லோரும் பூக்கள் எங்கள் வீட்டில் அப்படின்னு நினைக்காதீங்க. 1 வருஷத்துக்கு மேலே ஆகணும், அதுக்கு அப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனாலும் அழகாக இருக்குல்ல, ஒரு பர்பிள் கலரில் அழகாக கொத்து கொத்தாக பூத்துருக்குது. நான் இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை தாமரை வளர்த்தணும் அப்படின்னு. அள்ளி இல்லைன்னா தாமரை வளர்த்தணுன்னு அள்ளின்னு சொல்லிட்டு ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது ஒரு டப்பில் போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். இது எப்போ பூக்குன்னு தெரியல. பூத்தாக்கா என்ன கலர் பூக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஒரு தொட்டியை வச்சுருந்தேங்க இந்த இடத்துல, பெருசாக ரெண்டு தொட்டி அகலகலமாக வச்சு வீடு கட்டும் போதே கட்டி தான் வச்சுருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் தெரியாமல் அதுக்கு வந்து சாதம் போட்டார். அதில் வந்து மீன் வச்சு வளர்த்துருந்தாங்களா, மீனும் போட்டிருந்தோம் விட்டுருந்தோம், அதில் வந்து தாமரையும் விட்டுருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அதில் வந்து சாதம் போடவும் அது ஒரு மாதிரி டிச்சு நாற்று அடிக்கிற மாதிரி வந்துருச்சு. சாதமே போடக்கூடாதான் மீனுக்கு. ஆனால் அந்த மாதிரி போட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் அந்த இது ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாமே காரையாக போட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் தாமரை வளர்த்தவே இல்லை. அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து அள்ளி வாங்கிட்டு வந்து வச்சு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுருக்கேன். அது எப்படி பூ பூக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சும்மா சின்னதாக வேர் வச்சேன். இப்போ இந்தளவுக்கு படர்ந்து வளர்ந்து இவ்வளோ பெருசு வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து பொழைச்சிருச்சு, தப்பிச்சிக்கிச்சு என்கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். பூ பூத்தாக்கா என்ன கலர் பூக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து மெயினான வேலை என்னன்னாக்கா, இந்த ஆர்டர் பண்ண ஆயில் எல்லாத்தையும் இன்றைக்கி பேக்கிங் பண்ணுறது தான் வேலையை. ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிருக்குறோம், அதுக்கப்புறம் தான் வந்து பேக்கிங் வேலை. இன்றைக்கி வந்து யார் யார் எவ்வளோ கேட்டாங்களோ அது எல்லாமே வந்து பாட்டிலில் அளந்து ஊற்றியாச்சு. அதுவும் வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க இங்கே அட்ரஸ் எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணணும். அது வந்து நாளைக்கு தான் அந்த பேக்கிங் வேலை பண்ணணும். இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு இந்த மூலிகை எண்ணெய் தயார் பண்ணிக்கிறதுனால இந்த எண்ணெய் வந்து ரொம்ப பத்திரமா உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதுக்கு வந்து எத்தனை பாதுகாப்பு பண்ணுறாரு பாருங்களேன். இதில் வந்து கவர் போட்டு அதை வந்து என்னமோ ஹீட் பண்ணி க்ளோஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி உங்ககிட்ட அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் கூட லீக் ஆகி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படி தானேங்க? என்னம்மா கவர் பண்ணி அதுக்கு வந்து சூடு ஏற்றுறாரு. ஏங்க இப்படி சூடு ஏற்றுனாக்கா கவர் விட்டு வராதாங்க என்ன? மூடி வந்து திறக்காத அப்படியே லாக் ஆகிடும். மூடி திறக்காமல் இருக்குமா? சரி சரி. என்னென்னமோ நாங்களும் ஐடியா பண்ணி அதுக்கு தகுந்தபடி எல்லாம் பேக் பண்ணி அனுப்புகிறோம். அதனால் எப்படியும் சேஃபாக வந்துடுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. என்ன கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு வந்ததும் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே? என்ன ஆர்டர் வந்ததெல்லாம் இப்போ பேக் பண்ணிட்டுக்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சண்டே நமக்கு எப்படி போகுது பார்த்தியா? இன்றைக்கி வந்து பேக்கிங் பண்ணால் தான் திங்கக்கிழமை நாளைக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ண முடியும். அதனால் நாளைக்கு அனுப்புறதுக்காக இன்றைக்கி வேலைகள் வந்து மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. வந்து என்ன வருத்தம்னா, என் பையனுக்கு வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல. என்ன தம்பி? ஹாப்பி சண்டேவா? இல்லை, என்ன சண்டேவா இருக்குது இன்னைக்கு? ஒர்க்கிங் சண்டேவா போயிடுச்சு எல்லாருக்குமே. அதனால நீ ஒர்க்கிங் சண்டே. சரி பார்த்துக்கலாம், இடையில ஒரு நாள் பார்த்துக்கலாம். வேண்டாம் என்ன இடையில ஒரு நாள் லீவா இருக்காது. எல்லாருக்கும் ஒன்று, என் பையனுக்கு ஒரு பேசணும். எப்படியாவது வாரத்தில் ஒரு நாள் இடையில லீவ் போட்டுடலாமான்னு பிளான் பண்ணுறான். ஆனால் அது வந்து முடிய மாட்டேங்குது.
என்ன விகாசு? ம் நாங்களும் வந்து பாருங்க எவ்வளோ இதை பத்திரமா வந்து அனுப்ப முடியுமோ அவ்வளோக்கு பத்திரமா அனுப்பணும்னு நினைக்கிறோம். மேலே இந்த கவரு இது நல்லா ஒரு உள்ள மேலே ஒரு கவர் போட்டு அதை வந்து என்னமோ ஹீட் பண்ணி டைட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு பபிள்ஸ் போட்ட கவர் போட்டு ஒட்டுறோம். அதுக்கப்புறமேட்டு பாருங்க இந்த ஷீட்டுக்கு இல்லை ப்ரௌன் ஷீட்டு அது போட்டு அதுக்கப்புறம் டேப் போட்டு ஒட்டியிருக்கோம். அதனால் எழுதி இருக்கிறோம். நாங்கள் இந்த பில்லு ஒட்டும் போது அதில் எழுதி இருக்கிறோம் என்ன இருக்குது பத்திரமா கொண்டு போங்கன்னு எழுதியிருக்கோம். எவ்வளோ சேஃபாக வருதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் எல்லாரும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் இந்த எண்ணெயை வந்து டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த எண்ணெய் கூடயும் சேர்த்தாதீங்க. ஏன்னா அப்போதான் இதனுடைய வேலையெல்லாம் ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா மற்ற எண்ணெய் கூட சேர்த்துனீங்கனாக்கா லேட்டாக ஆகும் நமக்கு இதனுடைய ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. அதனால் ரெகுலராக தடவிட்டு வாங்க. இல்லை ரெகுலராக தடவ முடியாதுன்னு நினைக்கிறீங்க, வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் குளியலுக்கு நம்ம தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற விட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கூட 1 மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்குங்க. சரிங்களா? நான் இப்போ எங்கள் விகாஸுக்கு பூச போகிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வேலை முடிச்சுட்டு இன்னைக்கு விகாஸுக்கு வந்து எண்ணெய் குளியல் தான். ஏன்னா அவனும் வந்து ரெகுலராக பூசவே மாட்டேங்கிறான். அதனால வாரத்தில் ஒரு நாள். அது ஏனே தெரியல, இப்போ இருக்க எல்லா பசங்களுமே ரெகுலராக பூசவே மாட்டேங்கிறோம். ஏன்னா ஸ்டைல் இல்ல, அது ஏனே தெரியல. ஸ்டைல் எண்ணெய் போடுறதுல ஸ்டைல் இல்ல, எண்ணெய் ஊத்தாம இருக்கிறது, எண்ணெய் தேய்ச்சிக்காம இருக்கிறதா ஸ்டைல் இப்போது பசங்களுக்கு. அப்படிலாம் எனக்கு தோணும். எனக்கு பிச்சுக்குது சொரியுது எனக்கு இப்போ பொடுகு வந்துருச்சு அப்படிம்பீங்க. ஆனா பொடுகே வந்தா கூட என் பையன் வந்து என்ன டெய்லியும் தேய்ச்சிக்கிறதே இல்லை. என் பையன் மாதிரி நிறைய பேர் வீட்டுல நிறைய பசங்க இருக்கிறீங்க. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெய், அவனுக்காக காய்ச்சணும்னு ஆரம்பிச்சதுதான் இந்த எண்ணெயே. ஏன்னா எனக்கு வந்து வெள்ளை முடி வந்துச்சு, அத குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க இதை ஆரம்பிச்சோம். ஆனா உண்மையாலுமேங்க இந்த எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சதுல இருந்து டெய்லி ஐநார் தலைக்கு எனக்கு ஆமா ஐநார் தலை தான் எங்களுக்கு ரிசர்ச் தலை. பாருங்க டெய்லி பூசிக்கிறாங்க தலைய. முடி வந்து எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வெள்ளை முடி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் எண்ணெய் பூசி நெகு 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 நெகுன்னு அப்படி கருக்குன்னு தெரியுது அவனுக்கு. எல்லாம் முடிச்சுட்டு குண்டாக்குள்ள தலையை இல்ல கடைசியா குண்டா கழுவு போடுறோம்ல, அப்ப எடுத்து தலையில பூசிக்கிறான் எல்லாத்தையும். அவனா பூசிட்டா கேட்பான்னு உட்காந்துட்டு இருக்கிற எனக்கு பூசி விட்டு அடுத்தது அவன் ஆரம்பிச்சுக்கிறான். அவரும் பூசிக்கிறாரு, எல்லாம் பூசி போயிட்டாங்க. டெய்லி பூசி விட்டுறாங்க. இவருக்கு எண்ணெய் பூசிட்டா கண்ணெல்லாம் வீங்கி போயிருது. இல்ல ஹீட் சூடான உடம்பு இருக்கிறீங்க, ஹீட் உடம்பு இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த எண்ணெய் தேய்ச்சி நல்லா எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றினமாவே கண்ணு பொங்க ஆரம்பிக்கும், கண்ணு வந்து வீக்கம் வரும். அது வந்து இயல்பு தான். அதனால என்னடா எண்ணெய் தேய்ச்சோடனே கண்ணு பொங்குது, இந்த மாதிரி சூடு கண்ணு வீக்கம் வந்துருச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஹீட்டை வெளிப்படுத்துறது தான் ஏதாவது ஒரு மூலியமா வெளிப்படுத்தும். அதுதான் நம்ம கண்ணுல வந்து பூளை கட்டுறது எல்லாம் வர்றது. அதெல்லாம் அப்படியே ரெகுலரா பூச அது அப்படியே குறைஞ்சிட்டு வரும் நமக்கு. அப்ப நம்ம ஹீட் வெளியில வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? பயந்துடாதீங்க உடனே. நம்ம ஐயோ சுமதியம்மா எண்ணெய் போட்டுதான் நமக்கு ஆயிடுச்சு. யாருமே நாள் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறைன்னு எல்லாத்துக்கும் அன்னைக்கே வந்து நமக்கு எல்லாமே சித்தர்கள் வந்து எல்லாம் வழி வகுத்து இருக்காங்க. வாரம் 2 முறை தலைக்கு தேய்ச்சி டெய்லி 2 டைம்ஸ் வந்து கழிவுகளை வெளியேற்றணும். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி ஊற்றிக்கணும். மாதம் 2 முறை, அப்புறம் வருஷம் 2 முறை பேதி பிடிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே செஞ்சாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் வாரம் 2 டைம் எண்ணெய் பூசுறதுக்கு நாங்கள் கொடுத்தா நீங்கள் ஒரு டைம் ஆச்சும் பூசி பாருங்க. அதனால இதில் வந்து வேற எதுவுமே நாங்கள் கலக்கலை. நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் பூசிருக்கிறோம். நம்ம அந்த எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா, நார்மலாக வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் பூசினா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. ஆனால் நல்லெண்ணெய் நம்ம பூசி தேய்ச்சி தண்ணி ஊற்றுறதுனால உங்களுக்கு ஹீட்டுக்கு வந்து ஒரு சிலருக்கு கண்ணு பொங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அதெல்லாம் கண்டு பயந்துடாதீங்க, ரெகுலராக பூசுங்க. இது பூசினாதான் நம்ம வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி சனி நீராடு அப்படிங்கிறாங்க பாரு, அதெல்லாம் இதில் தான் இருக்குது. சரிங்களா? அதனால பூசி எங்கள் விகாஸுக்கு வெள்ளை முடி வந்து கருப்பு முடி ஆகிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நிறைய முடி வளரணும். நல்லா வந்து கிரே ஹேர்லாம் பிளாக் ஹேராக ஆகணும். ஓகே, ஒயிட் ஹேர்ல முதல்ல கிரே ஹேரா வரணும், கிரே ஹேர்ல அப்புறம் பிளாக் ஹேரா வரணும். சரியா? ஆமா, நான் எங்கள் சகானாவை காட்டுறேன் பாருங்க. ஐயோ சொல்லவே முடியல, அவளை இதை பார்த்து தான் தாங்க முடியாமல் நான் எண்ணெயே காய்ச்சினேன். அந்தளவுக்கு ஆயிடுச்சு அவள் முடி.
இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கொடி எலுமிச்சை. இந்த கொடி எலுமிச்சை செடி வந்து நல்லா சூப்பராக வந்து பந்தல் போட்டு விட்டாச்சு. ஏன்னாக்கா மண் வந்து நிறவ போகிறோம் இல்லைங்களா, எல்லாம் பாருங்கள், எல்லாம் மண்ணெல்லாம் அப்படியே கொட்டி விட்டுட்டாங்க. வண்டி வந்துச்சு இல்லைங்களா, எல்லாம் கொட்டி விட்டுட்டாங்க. அதனால் இந்த செடிக்கு அடியிலையும் கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஃபுல்லாக வந்து பந்தல் மாதிரி போட்டு விட்டாச்சு. இப்போ தான் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குதுங்க. நான் தூரமாக இருந்து காட்டுறேன். ஆனால் இப்படி பந்தல் போட்டால் மட்டும்தான் இந்த செடியில் காயே பறிக்க முடியுங்க. இந்தா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ இந்த செடியில் நாங்கள் பதியம் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ இந்த பதியத்தை எல்லாத்தையுமே இன்றைக்கி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் போய் நம்ம இந்த பதியத்தை கட் பண்ணி எடுத்த பதியத்தை எல்லாத்தையும் ஒரு தொட்டிங்களில் போட்டு பதியம் போட்டு வச்சிடலாம். ஓகே. ஆனால் நல்லா இருக்குது. எலுமிச்சை பழம் ஜூஸுக்கு தான் இருக்கும். ஆனால் இது வந்து புளிப்பு தன்மை கம்மி. இதில் பாருங்கள், ஒரு பழம் ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது. கோவிலுக்கு சாமிக்கெலாம் வந்து கோர்த்து போடுறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோயில் விசேஷங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். காய் நிறக்க பிடிக்குது. ஆனால் நான் பதியம் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா துளிர் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க. ஓகே. இன்றைக்குமே வந்து செம்பருத்தி பூ பறிக்க தான் வந்திருக்குறோம். செம்பருத்தி பூ பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு இந்த எலுமிச்சை பழத்தையும் அப்டேட் பண்ணியாச்சு. ஆமாம் ஆமாம், இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்த வாழைப்பழம் தான் இது. இது வந்து மொந்தன் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு பேயன் வாழைப்பழம்னு நினைக்கிறேன். ஒரு பழத்தை எடுங்கண்ணா, சாப்பிட்டு பார்க்கலாம். மொந்தன் கிடையாது. அவங்க தான் ஏழைக்கு வாழையும் அப்புறம் உருகினா ஒன்று வாயில் போட்டு பார்க்கலாம். அப்புறம் இது இந்த பழமும் கொடுத்தாங்க. எனக்கே தெரியல என்ன வாழைப்பழம்னு. அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னென்ன வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு. பாதியாக கொடுங்க, ஆளுக்கு பாதியாக சாப்பிட்டு பார்க்கலாம். கொடுங்க, எனக்கு பாதி கொடுங்க. நான் கூட மொந்தன்னு நினச்சிக்கிட்டேன். பழம் சூப்பராக இருக்குதுண்ணா, சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு பொள்ளாச்சிலேருந்து சாந்தி அப்படிங்கிறவங்க எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த வாழைக்கன்று. ஆனால் முதல் காய் காய்ச்சிருக்குது. ஆனால் என்ன வாழைப்பழம்னு தெரியல. இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். நான் அவங்களுக்குமே ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறேன். பழம் பாருங்களேன், பார்க்குறதுக்கு மொந்த வாழை மாதிரியே இருக்குது. மொந்த வாழையோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது சைஸு, அவ்வளோதான் வித்தியாசம். காய் இது வந்து இந்த மண்ணுக்கு அந்த மண்ணில் போட்டால் நல்லா வரும். வீட்டுக்கு முன்னாடி. இது டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க. புளிக்கெல்லாம் கிடையாது, புளிப்புலாம் இல்லை. ஏங்கண்ணா புளிப்புலாம் இல்லை. புளி பழம் கொஞ்சம் இதாகி போச்சு. மாமட்டை என்ன அந்த பழத்தை எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. அரிசி கொடுத்தலாம். எடுத்துகிட்டு வாங்க. பழம் அங்கேருந்து பறிச்சுட்டு வந்த செடிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கவர் வச்சு அந்த கவரில் வந்து உள்ளே போட்டு வச்சாச்சுங்க. ஏன்னாக்கா மண்ணில் வந்து பதியம் போட்டதுனால நல்லா வேறு பெருசாக இருந்துச்சுங்க. அதனால் சின்ன கவரில் வைக்கவே முடியல எங்களால். சரி முதல்ல செடி பொழைச்சி வரட்டும் அப்படின்ட்டு பெரிய கவர்லேயே எல்லாத்தையுமே பதியம் போட்டு வச்சுட்டோம் நாங்கள். இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காட்டில் கத்திரிக்காய் பிக்கலான்னு. கத்திரிக்காயெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, தரம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் கத்திரிக்காயை வெட்டி விட்டுற வேண்டியது தான். வேணுங்கிற விதைகளை எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இதில் இது மாதிரி வந்தால் தாழை பூத்துருச்சுமாங்க. இது மாதிரி வந்துருச்சுன்னா இதெல்லாம் இருந்தால் இன்னும் நோவு தான் வரும். எல்லாமே பிடுங்கி போட்டுற வேண்டியது தான் இனிமேல். கீழ்காட்டில் வேறு கத்திரி செடிகளை நடவு செஞ்சுட்டேன். அதனால் இது எக்ஸ்ட்ரா ஆக்கிறது இதெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு பிடுங்கிக்கிட்டு மீதியெல்லாம் பிடுங்கி போட்டலாம். ஆனால் அவங்க கைக்கிட்டேங்க பாருங்கண்ணா, உங்கள் கைக்கிட்ட. தாத்தா பொறுக்கிறது பார்த்தாக்கா இந்த அவையார் கேட்டதான் ஞாபகம் வருது. சுட்டப்பழம் வேணுமா, முருகர் கேட்டார். சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டார்ல, அந்த மாதிரி இருக்குது. எடுத்து ஊதுறாரு மண் இருக்குதுங்கிறதுக்காக. ஏங்கண்ணா அது என்ன ஆச்சு? எடுங்க, சொத்தையாக்கிற பழத்தை கட் பண்ணி போடலாங்கண்ணா. இந்த பக்கம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் போட்டுடலாம், ஒன்றும் ஆகாது. போடுங்க, எடுத்துகிட்டு வாங்க. நெல்லிக்காய் மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டே போகாதாமாங்கண்ணா. போட்டுருங்க. மாங்காய் அடுத்தது மாங்காய் அறுவடையாம். கத்திரிக்காய், பப்பாளி பழம், நெல்லிக்காய். வாங்க பறிச்சிடலாம் கையோட. அடுத்ததாக நம்ம மாங்காயை அறுத்துடலாம். இது வந்து எந்த ரகம் இல்லைங்க, கிளிமூக்கு மாங்காய்.
பெங்களூர் காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இந்த வருஷம் எங்களுக்கு இந்த மாங்காய் ஒன்று தான் காய்ச்சிருக்குது. மீதி இருந்த மரமெல்லாம் பார்த்தீங்களா சும்மாவே இருக்குது, எதுவுமே காய்க்கல. நல்லாவே திரண்டுருச்சு. ஓ, சல்லையில் பறிக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. உள்ளே ஓட்டிட்டு டப்புக்கு டப்புன்னு இழுத்துக்கிறாரு. இது வந்து நம்ம அக்ரி எக்ஸ்போவில் வாங்கினேன் இந்த வலையை. மாங்காய் பறிக்கிறதுக்குன்னே விற்கிறாங்க. இன்னொன்று கூட மாதிரி ஒன்று இப்போ இரும்புலேயே கொடுத்துருக்காங்க. ஏங்கண்ணா இரும்புலேயே கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதுங்கிறாங்க. கூட அது இரும்பில் இருக்கிறது வெயிட்டாக இருக்குது, தூக்கம் இல்லைங்கிறாங்க. அதனால தான் இது இந்த வளமாக இருக்கிறது ஈஸியாக இருக்குது கொஞ்சம் பறிக்கிறதுக்கு. இந்த வவ்வால் கடிச்சிது, அந்த இதுக்கு அணில் கடிச்சிது, இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற தொந்தரவு ஏதாவது, ஏன்னா பறவை காய்ச்சல், அந்த அனிமல்ஸ்க்கு ஏதாவது உடம்பு தொந்தரவாக இருந்துச்சு, ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா அதில் வந்து அந்த பழங்கள் அதுக்கு தொத்து வரும். அதனால் அதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிலாம் சாப்பிடவே கூடாது. அதுக்கு தான் பாருங்கள் கடிச்சு இருக்குது. வவ்வால் கடிச்சிச்சா அணில் கடிச்சிச்சான்னு தெரியல, போட்டோம் கீழே. இந்தா குருவி கடிச்சிது, எது கடிச்சிருந்தாலுமே சாப்பிடக்கூடாது நம்ம. இப்போ எந்தெந்த ரூபத்தில் நோய் தொற்று வருதுன்னே நமக்கு தெரியல நமக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக சாப்பிட்ணும்? அதுக்காக தான் சொல்கிறேன். வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக ஆகிற காயவே பறித்து சாப்பிட்டுக்கலாம். போய் பார்க்குறேன் எப்படி கடிச்சு தின்றுருக்குது பார்த்தீங்களா, அழகாக கடிச்சு சாப்பிட்ருக்குது. கீழே இருந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்குதுண்ணா வவ்வால். அதெல்லாம் வவ்வால் இல்லை, குருவின்னு நினைக்கிறேன். அனத்தானு உட்காந்துக்குது. அனத்தானு உட்காந்துக்குது. அனத்தானா என்னண்ணா? அனத்தானே தின்னிட்டு இருந்துச்சாயா? அனத்தானா என்ன? அணிலா? அணில் அனத்தாங்கிறது. அணில தான் அனத்தாங்கிறீங்களா? அணிலுங்கிறது ஒரு 3/4 கோடிக்கு இன்னைக்கு மாங்காய் பிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த மரத்தில் மாங்காய் எப்படி பறிக்கிறதுன்னு 2 பேரும் எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுலேயுமே காய் வந்து ஒவ்வொரு நாளும் காய்ச்சி கீழே கொட்டிக்கிட்டே இருக்குது. முதல்ல இன்னைக்கு பறிச்சுட்டு இந்த காயை வந்து எல்லாத்துக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து விகாஸ்க்கு இதுதான் பூசலான்ட்டு எண்ணெய் காய்ச்சணும் இல்லைங்களா, அதை வடிகட்டி வச்ச பாத்திரம் தான் இது. அந்த வடிகட்டி வச்ச பாத்திரத்தில் அடியில் வந்து இவ்வளோ வந்து உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம தலைக்கு பூசிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு தண்ணி ஊற்றிட்டு உட்கார தம்பி. இதெல்லாம் பூசினா முடி கருப்பாய் போயிருந்தா உட்காடா. அங்கினாலும் அப்பப்போ பூசியே அவனுக்கு கருப்பாய் போச்சுடா. மேலே ஒரு துண்டு போதிக்கிறதுக்காக கொடு வைத்துறா. சட்டமெல்லாம் இருங்க கண்ணு அப்பெல்லாம் கழட்டாத கண்ணே. பனின்னு ஒரு துண்டு கொடுத்துரும். மேலாம் படுது. நல்லா போய் வச்சுக்கா. என்னடா கருப்பு கை டைப் சொல்ற மாதிரி இருக்குதுன்னு அதுதான். எல்லாமே நம்ம பொடியாக போட்டோம்ல ஒரு சில பொருட்களை, அதுதான் வந்து இப்படி கருப்பாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, நல்ல எண்ணெய் தான். அது உங்களுக்கு வந்து எண்ணெயா வரும். இது அந்த இது இல்ல கசண்டுனால அது அப்படி எலி மேல வந்து மருந்து இது பண்ற மாதிரி. எலியில கண்ணு அந்த கசண்டு வேஸ்ட் நல்லதுதான் கண்ணு. அது ஒன்றும் இல்லை, அது வெறும் பொடிங்க தான். நீ கொஞ்சம் எடுத்துட்டு போய் எத்தனை வீட்டுக்கு போகும்போது ஒரு கவர்ல கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு போய். ஒரு பொருள் நமக்கு தேவை அப்படிங்கும் போது தான் நம்ம ஊருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கறதுக்கு வரோம். இன்றைக்கி வந்து கரும்பூலா பூச்செடி வந்து நானே வளர்த்திட்டு தான் இருக்கேன். ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சரி நம்ம ஊருக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே வரவில்லை, அதுவும் கரும்பூலா பூக்காக வரல. ஆக்சுவலாக எனக்கு ஆவாரம்பூ பறிக்கலான்ட்டு வந்தேன். அந்த ஆவாரம்பூ பூ பறிக்கிறதுக்கு வர வழியில் தான் பார்த்தேன் கரும்பூலா பூ. இங்கே பாருங்களேன், இந்த மரத்து மேலே ஃபுல்லாக ஏறி இருக்குது கரும்பூலா. அந்த மேலே வரைக்கும் பாருங்களேன், அது வெறும் பழத்தோடு இருக்குது பாருங்களேன். இந்த பழம் பாருங்கதா எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து கரும்பூலா. இது போட்டு நம்ம இந்த பழத்தோடு போட்டு நம்ம அரைச்சி நம்ம தலைக்கு தேய்க்கும் போது தான் நல்லா கரும்பு நிறம் கொடுக்கும். இந்த பழத்தையும் சாப்பிடுவாங்க. அம்மாடிவோ போகவே பயமாக இருக்குது வேறு. கசக்கலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. நான் கருப்பாயிடுச்சுங்க. பிளாக் ஆயிடுச்சு. அது வயலட் கலர் மாதிரி அந்த
சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? டா ஏங்க கீழே காலில் எறும்பு ஏறுதுங்க. ஓஹோ ஓஹோ ஓஹோ. நல்லா இருக்குது. நாக்கு கருப்பாயிடுச்சு, தலைமுடி கருப்பாவாதா? இது எவ்வளோ கருப்பாயிடுச்சு கையில். அதனால் இனிமேல் நமக்கு தேவை அப்படின்னாக்கா நம்ம வந்து வர வழியில் இருக்கிற இதுலேயே பறித்து நம்ம வச்சுக்கலாம். இனிமேல் தேவை இது நம்ம கரும்பூலா பூக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா இந்த லைன் ஃபுல்லாக இருக்குதுங்க, இந்த வீதி ஃபுல்லாக இருக்குது இந்த மரம். சூப்பர். ஓகே, ஒரு 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 பொருள் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்த பொருளை தேடி போகலாம். இந்த டோராவின் பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி சுமதியின் பயணங்கள் தொடரட்டும். போகலாமாங்க? போகலாம் போகலாம். ஓகே வாங்க. அடுத்ததாக நாங்கள் பார்த்த மரம் வந்து நறுவலி மரம். இதுதாங்க காயோடு இருக்குது பாருங்க. பழம் பழுத்துருச்சு, போய் பறிக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் கீழெலாம் இறங்காத அப்படின்னு சத்தம் போடுறாரு. எங்கள் எட்டி கூட பறிக்க முடியாதாங்க? அது எட்டியும் பறிக்க முடியாது, குட்டியும் பறிக்க முடியாதான். நறுவலி இது மூக்கு சளி மரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழம் தான் இந்த பழம். நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். உண்மையாலுமே வீடியோவில் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன், அதை நான் நேரில் பார்த்ததில்ல. ஒரு குட்டி செடி வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் இது இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். பாருங்கள், இப்படி தான் பழம் இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து நிறையா பறவைகள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பொடி பண்ணி நம்ம குளியல் பொடி தயாரிக்கிறோம் இல்லைங்களா, அதில் போட்டு தயாரித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த இலைகள் வந்து இந்த பழம் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போலாம் யாருமே எங்கேயுமே வளர்த்துறது கிடையாது. இது கிராமத்து பக்கம் தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காட்டில் பாருங்கள், நாங்கள் இப்போ தான் செடிகளை தேடிட்டு போனோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, போயிட்டுருக்கோம். அப்போ அந்த சமயத்தில் தான் பார்த்தேன் ஒரு பழம், நிறைய பழமாக இருக்கு. என்ன மரம் நிறுத்தி பார்த்தோம், அது பார்த்தாக்கா நம்ம மூக்கு சளி பழ மரம். சூப்பராக இருக்குல்ல? இது இதுவா? ஆமாங்க, குட்டி குட்டி முருங்கைக்காயாக இருக்குது பாருங்க. நாட்டு முருங்கைக்காய் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். முருங்கைக்காய் ஒரு கிளை ஒடிச்சிட்டு போய் வைக்கலாமாங்க நம்ம வீட்டில்? ஆ, ஒரு கிளை மட்டும் ஒடிச்சிட்டு போகலாம். இது வந்து இந்த என்ன மரங்க சொன்னீங்க? அழிஞ்சி மரம். இதில் தான் வந்து தேங்காய் சுடுவாங்க, அழிஞ்சி மரத்தில் தான். பழுக்கும் சூப்பராக இருக்கும். அதுமே அழிஞ்சி மரத்து இது இருக்குதுல்ல, என்னது இந்த முள்ளாக இருக்கிற மாதிரி ஒரு காய் இப்போ இது பண்ணி சாப்பிடுமே. முள் சீத்தாவா? இல்லைப்பா, இந்த சைஸுக்கு. ஆமாம்மா, ரம்புட்டான். அதுக்கு மேலே பிங்க் கலர் எப்படி இருக்குதோ அப்படி இருக்கும். ரம்புட்டானில் எப்படி உள்ள அந்த நொங்கு இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும் அழிஞ்சி மரத்துலையா? ஆமாம். ஏங்க இத்தனை வருஷம் இருக்கிறீங்களே, ஒரு காய் கூட எனக்கு பறிச்சுன்னு தரலையேங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த விஷ பறிச்சை இப்படி மேலே ஏறிட்டு இருக்கிறீங்க? ஒரு கோழி விற்கிறீங்க தானே? அழிஞ்சி மரத்தில் அப்படி ஒரு காய் காய்க்குமாமாங்க. பாருங்களேன், மரத்துலையும் கருக்கட்டான ஒரு மரம் இருக்கும், அதுலேயும் அதே மாதிரி தான் பழம் இருக்கும். ஆஹா, கருக்கட்டா மரம் கூட நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. இருந்துச்சு, இருக்குதுங்க நம்ம வீட்டுக்கிட்ட கருக்கட்டா மரம், நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இதில் இப்படி இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு கோல் ஒன்று, எனக்கு ஒரு பழம் பழத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. எவ்வளோ பெரிய குச்சி ஒடிச்சிக்கிறது பாருங்க எனக்கு, முருங்கை குச்சி. அதுவே அவருக்கு வந்து முடியல, எட்ட முடியல. என்னமோ இந்த உடம்பு வச்சுட்டு வெட்டி எனக்கு பறிச்சு தரணும்னு நினைக்கிறாரு. குட்டி குட்டியாக காய் காய்ச்சிக்குது பாருங்க, எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னு. உண்மையாலுமே சூப்பர். இதுலேயே 3 வைக்கலாம். 3 வைக்கலாம். பார்த்தீங்களா, சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். சரி வாங்க ஒரு ரவுண்ட்ஸு நம்ம ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு வந்தோம். வந்ததுக்கு எத்தனை மரங்களில் கண்ணில் பட்டிருக்குது. இதுதாங்க, எப்பயும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காம எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோமா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படிங்க வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க முடியும். சரிங்களா, வாங்க இப்போ அடுத்து என்னத்தை போய் பார்க்கலாம். அழிஞ்சி மரத்து பழம் எனக்கு இப்போ பறித்து தரீங்க ஒரு ட்ரிப்பு. ஓகே, பழத்தை எனக்கு பறிச்சுட்டு வந்து தரீங்க. போகலாம் வாங்க. இதெல்லாம் பக்கத்தில் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அழிஞ்சி இந்த இதெல்லாம் சொனப்புழு சொல்லுவோம்ல, முருங்கையில் வருதுல்ல சொன, அந்த புழுவெல்லாம் பயங்கரமாக வரும் அழிஞ்சி மரத்துலையா. விரிச்சல் பட்டுருச்சுன்னா அவ்வளோதான்.
அழிஞ்சி மரம், அதனால அழிஞ்சி மரத்துடைய அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.